Hi viewers, welcome to our channel. In this video, we see the 9th standard science workbook, unit 21, World of Microbes, question and answers. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. First room letter, choose the correct answer. First question, when coronavirus enter into our body, it produces disease. The virus is known as DAS. Answer is antigen, because antigen is a foreign proteins or entering of the pathogens, or that pathogens they producing the toxic substances are called as antigen. It is responsible for cause the disease. அதாவது கொரோனா வந்து நம் உடலில் நுழைந்து நோய் தொற்றை வந்து உருவாக்குது. இந்த நுண்ணுயிரி கொரோனா வந்து என்ன அழைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் அப்படிங்களா, அதாவது நோய் தோற்றுவிப்பவை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்குவாங்க, வெளியிலிருந்து நமக்கு தேவையில்லாத உள்ளே போகக்கூடிய ஒரு கிருமி. Second question, COVID broke in Wuhan around December 2019 and spread quickly to Italy, France, USA, UK and almost all parts of the world. This type of disease is known as DAS. அதாவது டிசம்பர் 2019 ஊகான் நகரில் வந்து, அதாவது சைனாவில் இருக்கிற ஊகான் நகரில் வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டு பின் எல்லா நாட்டிலையும் இத்தாலி, ஃப்ரான்ஸு, அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லா நாடுகள்லேயும் இந்த தொற்று வந்து பரவியது. ஸோ இதனால் இந்த கொரோனா என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் A option, pandemic, because the pandemic disease means the disease which is widely distributed on a global scale. அதாவது உலக அளவு பரவி இருக்கக்கூடிய நோய்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா பேண்டமிக் டிசீஸ் அப்படிங்குவாங்க, எய்ட்ஸ் மாதிரி. தேர்ட் கொஸ்டின், ராணி ஹேஸ் டயபிட்டிஸ் மெலிட்டஸ். ஷி பிளேஸ் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் டு நாட் என்கோர் திஸ் டிசீஸ். டயபிட்டிஸ் மெலிட்டஸ் இஸ் எ டேஸ். அதாவது ராணிக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது, அதாவது டயபிட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குது. அவள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறப்ப பார்த்திங்கன்னா ஏன் இந்த நோய் வந்து அவளுக்கு பரவலை அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் மெலிட்டஸ் இஸ் எ நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன், நான் கம்யூனிகபிள் டிசீஸ். This disease they cannot spread from one person to another person. So that kind of the disease called as non-communicable disease. Then fourth question, the organ of host defense against microbes is dash. Answer is D option, skin, because basically the skin act as the mechanical barrier. So it prevent from the entering of any pathogens into our bodies. அதாவது எப்பயுமே நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து எந்த ஒரு கிருமிகளும், அதாவது நோய் கிருமிகளும் உள்ளே போகாமல் தடுக்கக்கூடிய ஒரு பண்பு வந்து எதுக்கு இருக்குன்னா ஸ்கின்னுக்கு இருக்குது. இது ஒரு பேரியரை ஆக்ட் பண்ணுது. தென் ஃபிஃப்த் கொஸ்டின், ரவி ஹேஸ் சிக்கன் பாக்ஸ். இன் தட் கேஸ் வாட் இஸ் த டிபிக்கல் சிம்டம் யூ கேன் சி. அதாவது ரவிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பாக்ஸ், அதாவது சின்னம்மை அப்படிங்கிறது ஒரு தொற்று ஏற்பட்டது. ரவிக்கு ஏற்பட்ட நோயினுடைய அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன், எரப்ஷன் இன் ஸ்கின் அண்ட் ஃபீவர். செகண்ட் ரோம் லெட்டர், fill in the blanks. Sixth question, the time gap between infection and first appearance of the disease is called dash. Answer is incubation period. அதாவது நோய் தொற்றும் காலத்திற்கும் நோயின் முதல் அறிகுறி வெளிப்படும் காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தை என்ன சொல்கிறாங்கன்னா நோய் அடைகாக்கும் காலம் அப்படிங்கிறாங்க. செவன்த் கொஸ்டின், ஸ்க்ரீன்டு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ப்ரிவென்ட்ஸ் த ஸ்ப்ரெட் ஆஃப் டேஷ் அண்ட் டேஷ் டிசீஸ். ஆன்சர்ஸ் ஆர் எய்ட்ஸ் அண்ட் ஹெப்பாட்டிட்டிஸ், எஸ்பெஷலி hepatitis B disease. Both diseases are AIDS and hepatitis are STD disease. STD means sexually transmitted diseases. Third room letter, right, true or false. Eighth question, elephantiasis is prevalent in area where mosquito breeding is high. Answer is true. அதாவது யானைக்கால் நோய் தொற்று கொசு அதிகமாக உற்பத்தியாகும் இடங்களில் வசிப்பவர்களுக்கு இந்த நோய் வந்து ஏற்பட வாய்ப்புள்ளது அப்படிங்கிறாங்க. இது சரியான பதில். Because elephantiasis is also known as filariasis. This filariasis is caused by nematode worms like Wuchereria pancrafti. This disease is spread by Culex mosquitoes. Fourth room letter, match the following. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கன் கொடுத்து அந்த ஆர்கனை வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் கொடுத்துருக்காங்க, அதாவது பேத்தோஜன்ஸ், அது காஸ் பண்ணக்கூடிய டிசீஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 9th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா லிவர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்டட் பை த வைரஸ் ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ். It caused the disease jaundice. Then 10th question பார்த்தீங்கன்னா லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. The lungs affected or infected by bacterium called mycobacterium. It caused the disease called tuberculosis. It is a airborne disease அப்படிங்குவாங்க. Then 11th question, இந்த டயக்ராம் கொஞ்சம் கிளியராக தெரியல.
இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சொல்லலாம். அதாவது டைஃபாய்டு சொல்லலாம், சால்மோனெல்லா டைஃபி. அதாவது இட் அஃபெக்ட் த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டைஃபி. தென் இட் காஸ் த டிசீஸ் கால் டைஃபாய்டு. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலரா டிசீஸ் கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலரா அப்படின்னாவே அக்யூட் டயரியல் டிசீஸ். இட் ஆல்சோ இன்ஃபெக்ட் த இன்டெஸ்டைனல் ட்ராக்ட். ஸோ இட் காஸ் த சிம்டம்ஸ் மஸ்குலர் கிராம்ப், அதாவது தசைப்பிடிப்பு அப்படிங்குவாங்க. நம்ம அந்த சிறுகுடலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தசை பிடிப்பு அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். ஸோ அதனால் இதையும் சொல்லலாம், மஸ்குலர் கிராம்ப், காலரா. 5th Roman letter, short answer. 12th question, will awareness prevent the spread of HIV? Justify your answer. Answer, yes. Awareness helps to prevent the spread of HIV. And people should be educated about AIDS transmission. அதாவது ஹெச்ஐவி பற்றி விழிப்புணர்வு வந்து அந்த நோய் பரவுதலை தடுக்கும் அப்படிங்கிறது நியாயப்படுத்துக அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அந்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோயை வந்து ஸ்ப்ரெட் ஆக தடுக்கலாம். 13th question, why is proper hand washing considered to be the most important controlling method for communicable infection? Explain. Answer, hand washing is the most important controlling method for communicable infection. You know that our government also they give the 6 steps to how to hand wash, palm to palm, back of the hands, then between the fingers, tip of the nail, and clean the thumb and also wrist region. So these are the way for hand washing. Hand washing is the most important controlling method for communicable infection. You know that because the disease causing microbes enter the body through different ways. You know that. So this kind of the process they helps to they prevent the entering of the germs into the bodies. What are the benefits of hand washing? It prevents entry of pathogens to the body, then avoiding spread of pathogens from one person to another person. So this method is helps to they prevent the communicable disease. அதாவது நாம் வந்து சரியான முறையில் கைகளை கழுவ வேண்டும். ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பேத்தோஜன்னா நோய் கிருமிகள் வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்து என்ட்ராகிறது வந்து தடுக்கப்படுகிறது. 6th Roman letter, answer in detail. 14th question, baby X is 3 years old. Name the vaccines that should be given to the child. Give details. அதாவது எக்ஸ் என்ற குழந்தைக்கு வந்து ஒரு 3 வயது நிரம்பிடுச்சு. ஸோ இது வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்னென்ன வேக்சின் வந்து தடுப்பூசி வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எந்த ஏஜில் எந்த வேக்சின் எவ்வளோ டோஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தை, அதாவது நியூபோர்ன் பேபிக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா பிசிஜி, அதாவது பேசிலை கேல்மெட்டிக் க்யூர் அப்படிங்கிற வேக்சின். இது வந்து ஃபஸ்ட்டு டோஸ். தென் 15 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஓரல் போலியோ, வாயில் கொடுப்பாங்க சொட்டு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டோஸ். தென் 6th வீக்கு, 10th வீக்கு, 14th வீக், இந்த மூணுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிபிடி அண்ட் போலியோ ஃபஸ்ட்டு டோஸ் தான் கொடுக்குறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா 9 to 12 monthஸில் வந்து பார்த்திங்கன்னா மீசல்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு டோஸ் கொடுக்குறாங்க. இது வந்து 9 to 12 monthஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 18 to 24 monthஸில் டிபிடி அண்ட் போலியோ. டிபிடி அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் ஆல்சோ நோன் எஸ் ட்ரிபிள் ஆன்டிஜன் அப்படிங்குவாங்க. பிகாஸ் இட் ப்ரிவெண்ட் 3 டிசீசஸ், டிப்தீரியா, பெர்டிசிஸ், டெட்டனஸ். இந்த 3 ஆன்டிஜனையும் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரிபிள் ஆன்டிஜன் அப்படிங்கிறாங்க. 18 to 24 monthஸில் என்ன கொடுக்குறாங்க டிபிடி அண்ட் போலியோ ஃபஸ்ட் டோஸ். தென் 15 months to 2 yearsல என்ன கொடுக்குறாங்கன்னா எம்எம்ஆர், மம்ஸ், மீசல்ஸ், ரூபல்லா, இட்ஸ் அ ஃபஸ்ட் டோஸ். தென் 2 to 3 yearsல டிஏபி, அதாவது டைஃபாய்டு வேக்சின் கொடுக்குறாங்க. 2 doses at 1 month கேப். அதாவது இந்த 2 to 3 yearsல வந்து டைஃபாய்டு வேக்சின் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்டு வேக்சின் ஃபார் டைஃபாய்டு, அதாவது பேராடைஃபி ஏ அண்டு பேராடைஃபி பி. அதனால அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டிஏபி, டைஃபாய்டு ஏ, டைஃபாய்டு பி அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.